இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அவாய்ட் பர்ச்சேசிங் ப்ராடக்ட்ஸ் souvenirs மேட் ஃப்ரம் ஸ்கின் டஸ்கஸ் அண்ட் ஃபர் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். அப்படின்னா காட்டு விலங்குகளின் தோல், அதோட எலும்பு மற்றும் தந்தத்திலிருந்து உருவாக்கப்படக்கூடிய பொருட்களை முற்றிலும் வாங்குவதை தவிர்க்கணும். ஸோ இந்த டைட்டிலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் இந்த மாதிரி பொருட்களை வாங்கக்கூடாதுன்னு வலியுறுத்துகிறோன்னு. ஏன்னா இந்த மாதிரி பொருட்களை உருவாக்குவதற்கு பல உயிரினங்களை சட்டவிரோதமாக கொன்று கடத்தப்பட்டு தான் உருவாக்குறாங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. வனவிலங்குகளுங்கிறது வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. அதாவது அந்த மாநில அரசு மட்டும்தான் இது தொடர்பாக சட்டங்களை இயற்ற முடியும். பட் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு, பொது பட்டியலுக்கு போயிடுச்சு. ஸோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே வந்து இதில் சட்டம் இயற்றலாம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இருக்க ஷெட்யூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எந்தெந்த அனிமலை எந்தெந்த ஷெட்யூலில் வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இதில் என்னென்ன ஷெட்யூல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஸ்பீஷியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பீஷியஸை ஸ்மக்லிங் பண்ணுறாங்க, இல்லை இல்லீகல் ட்ரேட் பண்ணுறாங்க, இல்லை வேட்டையாடுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது அந்த ஸ்பீஷியஸோட கவுண்ட் அப்படின்றது வந்து கம்மியாகும். இந்த மாதிரி ஸ்பீஷியஸோட கவுண்ட் அப்படின்றது கம்மியாகிறதுனால பயோடைவர்சிட்டி லாஸ் அப்படின்றத ஒன்று க்ரியேட் பண்ணும். ஸோ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு 6 ஷெட்யூல் வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஷெட்யூல்லையும் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது வேரி ஆகும். அதில் வந்து ஒரு அனிமலை கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இல்லீகல் ட்ரேட்லேருந்து, போச்சிங்லேருந்து அண்ட் ஸ்மக்லிங்லேருந்து பாதுகாக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஷெட்யூல்லையும் வந்து எந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 6 ஷெட்யூல்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூலும் அண்ட் ஷெட்யூல் 2 பற்றியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அண்ட் ஷெட்யூல் 2ஓட பார்ட் 2 அந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பீஷியஸை கொண்டு போய் அதில் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்பீஷியஸ்க்கு அப்சல்யூட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இருக்கும். இதில் இருக்க ஸ்பீஷியஸை ட்ரேட் பண்ணாங்களோ, இல்லை ஸ்மக்லிங் பண்ணுறாங்களோ, இல்லை போச்சிங் பண்ணுறாங்களோ, அது மாதிரி எதாவது பண்ணும்போது ஹை பெனால்ட்டி, அதிக அளவில் தண்டனை அப்படின்றது இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஷெட்யூல் 1 அண்ட் ஷெட்யூல் 2க்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஷெட்யூல் 3 அண்ட் ஷெட்யூல் 4. இதில் இருக்க அனிமல்ஸும் வந்து ஹைலி ப்ரொடெக்டட் தான். பட் ஷெட்யூல் 1 அண்ட் ஷெட்யூல் 2 கம்பேர் பண்ணும்போது இதில் பெனால்ட்டிஸ் அப்படின்றது வந்து கம்மி, அதேமாதிரி தண்டனைகள் அப்படின்றது வந்து கம்மி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷெட்யூல் 5. ஷெட்யூல் 5 இருக்க அனிமல்ஸ் எல்லாத்தையும் வேர்மின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்க அனிமல்ஸ் எல்லாத்தையும் வேட்டையாடுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய இந்த எலி, காக்கா இது எல்லாத்தையும் வந்து இந்த ஷெட்யூலில் தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஷெட்யூல் 6. ஷெட்யூல் 6 பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருக்கிறது தான் ஷெட்யூல் 6. ஷெட்யூல் 6 இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பிளான்ட்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து. ஸோ இந்த பிளான்ட் எல்லாத்தையும் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கோ, இல்லை கல்டிவேஷன் பண்ணுறதுக்கோ, இல்லை கலெக்ட் பண்ணுறதுக்கோ வந்து இதில் வந்து தடை விதிப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆர்ச்சிட்ஸ்லாம் வந்து இதில் இருக்கும், பிக்சர் பிளான்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். அதான் எந்த அனிமலுக்கு வந்து எந்த அளவு ப்ரொடெக்ஷன் இருக்குது, எது அனிமல்னு சொல்கிறாங்க, எது ஹண்டிங் சொல்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக பண்ண முடியும். செக்ஷன் 2 கிளாஸ் 1 வந்து அனிமல்ஸ்க்கான டெஃபினேஷன்ஸ் சொல்லுது. அனிமல்ஸுங்கிறதுல மெம்மல், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன்ஸ், கார்டேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ் இன்க்ளூடிங் தேர் யங் ஒன்ஸ் அண்ட் எக்ஸு கூட வந்து அனிமலுங்கிற டெஃபினேஷன் கீழே வருது. ஸோ இந்த ஷெட்யூலில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அனிமல்ஸ்னுடைய யங் ஒன்ஸ், அந்த சின்ன குட்டியாக இருந்தாலும் சரி, அதனுடைய எக்ஸ் அதை பிரேக் பண்ணாலும் சரி, அது வந்து பெரிய குத்தமாக தான் கருதப்படும். ஸோ அதை வந்து ஹண்டிங்காக தான் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுவாங்க. யங் அண்ட் எக்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ ட்ரீட்டட் ஈக்குவலி ஆஸ் அனிமல்ஸ். ஸோ செக்ஷன் 2 கிளாஸ் 5 வந்து கேபிட்டிவ் அனிமல்ஸ் அதுக்கான வந்து டெஃபினேஷன் சொல்கிறாங்க. கேபிட்டிவ் அனிமல்ஸ்னால் சிறைப்பிடித்து வைக்கப்பட்ட விலங்குகள். இங்கே இந்த ஆக்ட் படி எலிஃபண்ட்டை வந்து கேபிட்டிவ் அனிமல்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மற்ற ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து அதை லைவ் ஸ்டாக் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணாலும் இந்த ஆக்டை பொறுத்தவரையிலும் எலிஃபண்ட் அப்படிங்கிறது கேபிட்டிவ் அனிமல் தான். செக்ஷன் 2 கிளாஸ் 36
வைல்ட் அனிமல்ஸ்க்கான டெஃபினிஷன் ஷெட்யூல் 1, 2, 3, 4 இதில் இருக்கிற எல்லா அனிமல்ஸுமே வந்து வைல்ட் அனிமல்ஸ் தான். செக்ஷன் 2 class 37 வந்து வைல்ட் லைஃப்கான டெஃபினேஷன் சொல்லுது. இது அனிமல்ஸ், அக்வாட்டிக் ஆர் லேண்ட் வெஜிடேஷன், இது வந்து ஒரு அனிமலுடைய ஹேபிடேட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து வைல்ட் லைஃப். செக்ஷன் 2 class 27 ஷெட்யூல் 6ல் மென்ஷன் பண்ணிக்கிற பிளான்ஸ் பற்றி குறிப்பிடுது. செக்ஷன் 2 class 34 வெர்மின் அப்படின்னா வந்து ஒரு உயிரினம் வந்து இன்னொரு உயிரினத்துக்கு தீங்கு செய்கிறது, அது மாதிரி இருக்கிற உயிரினங்களை வெர்மின்னு சொல்லுவாங்க. இது ஷெட்யூல் 5ல் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. செக்ஷன் 2 class 15 ஹேபிடேட்டுக்கான டெஃபினிஷன். செக்ஷன் 2 class 16 வந்து ஹண்டிங்க்கான டெஃபினிஷன். ஒரு விலங்கை வேட்டையாடி கொல்றது இல்லை அப்படி வேட்டையாடி கொல்றதுக்கான முயற்சி எடுத்துக்கிறது, அது கூட வந்து ஹண்டிங் கீழே தான் வருது. இல்லை அதனோட ஒரு பகுதி, அதன் உடம்புல ஒரு பகுதி வந்து டேமேஜ் பண்ணிடுறதோ இல்லை அதனோட எக்ஸை வந்து பிரேக் பண்ணிடுறதோ அது கூட ஹண்டிங் தான். ஒரு பறவை இருக்குது அப்படின்னா அதனோட ஃபெதர்ஸை வந்து பிடுங்கிறது, அதுவும் ஹண்டிங் கீழே தான் வருது. ஒரு டைகர் வந்து ஸ்பாட்டட் டியரை கொன்றுச்சு அப்படின்னா அதனோட பாடி, இறந்த அந்த பாடியை வந்து யாராவது எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது கூட ஹண்டிங்காக தான் கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அட்டெம்ப்ட் கூட வந்து இந்த இடத்துல வந்து ஹண்டிங்காக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஐபிசி பொறுத்தவரையிலும் அட்டெம்ப்ட்டுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய பனிஷ்மெண்ட்ஸ் கிடையாது. பட் இந்த ஆக்டை பொறுத்தவரையிலும் அட்டெம்ப்ட் கூட வந்து ஈக்குவல் டு ஹண்டிங் அப்படின்னு தான் வந்து குறிப்பிடுறாங்க. ஒரு காட்டு பகுதியில் வந்து பொறி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொறிக்குள்ளே விலங்கு வந்து சிக்கினாலும் சரி சிக்காட்டியும் சரி அந்த அட்டெம்ப்ட்டும் வந்து ஹண்டிங்காக தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ வைல்டில் இருக்கிற பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸினுடைய முட்டைகளை உடைக்கிறதோ அதை டேமேஜ் பண்ணுறது, அதனோட கூடுகளை சிதைக்கிறதோ ஹண்டிங்காக தான் கருதப்படும். இந்த ஆக்டை பொறுத்தவரையிலும் எல்லா அனிமல்ஸும் வந்து ஹண்டிங் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வராது. ஷெட்யூல் 1, 2, 3 and 4 இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிற அனிமல்ஸை வந்து ஹண்டிங் பண்ணாங்கன்னா மட்டும்தான் வந்து செக்ஷன் 2 class 16 இருக்கிற டெஃபினேஷன் படி அது ஹண்டிங் கேட்டகரியில் வரும். அதே மாதிரி கேப்டிவ் அனிமல்ஸும் இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறோங்களோ அந்த அனிமல்ஸை ஹண்டிங் பண்ணால் தான் ஹண்டிங் டெஃபினேஷன் கீழே வரும். ஸோ இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டை பர்ஃபெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரக்டர் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணி அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கீழே நிறையா ஆஃபீஸர்ஸும் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ வைல்ட் லைஃப் வார்டன்ஸ் இருப்பாங்க, ஹானரி வைல்ட் லைஃப் வார்டன்ஸ் இருப்பாங்க, நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனுக்கு வந்து சபார்டினேட்டாக தான் செயல்படுவாங்க. சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தான் வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹெட் மாதிரி செயல்படுவாங்க. ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் வந்து ஒரே ஒருத்தங்க தான் இருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் மட்டும்தான் இருக்க முடியும். சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனுக்கு நிறைய டியூட்டிஸ் இருக்கும். உதாரணமாக போச்சிங், இல்லீகல் ட்ரேடிங் எல்லாம் வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கணும். அனிமல்ஸினுடைய ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன் ஆகாமல் பத்திரமா பார்த்துக்கணும். அந்த அனிமல்ஸ் வந்து கல்டிவேட்டட் ஏரியாவில் ஏதாவது நாசம் விளைவிச்சதுன்னா அதுக்கான காம்பன்சேஷன் வந்து டிசைட் பண்ணி தரணும். சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தன்னோட பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸை வந்து தன்னோட சபார்டினேட்ஸ் யாருக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டெலிகேட் பண்ணி கொடுக்கலாம். எக்ஸப்ட் செக்ஷன் 11 and 12 இருக்கிற டியூட்டிஸ் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். வேறு யாருக்கும் அந்த பவர்ஸை வந்து டெலிகேட் பண்ணக்கூடாது. இது வந்து ஹண்டிங் பற்றி குறிப்பிடுது. செக்ஷன் 9 கம்ப்ளீட்டாக வந்து ஷெட்யூல் 1, 2, 3 and 4 இருக்கிற அனிமல்ஸ்னுடைய ஹண்டிங்கை வந்து ப்ராஹிபிட் பண்ணுது. எக்ஸப்ட் செக்ஷன் 11 and 12 மென்ஷன் பண்ணிக்கிற ரீசன்ஸ்க்காக மட்டும் வந்து ஹண்டிங்கை அலோவ் பண்ணலாம். வேறு எந்த ரீசன்ஸ்க்காகவும் வந்து ஹண்டிங் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஷெட்யூல் 1, 2, 3 and 4 இருக்கிற அனிமல்ஸை ஹண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஹண்டிங்கிறத வந்து பேன் பண்ணல. ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் ஹண்டிங்கை வந்து அலோவ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் வந்து செக்ஷன் 11 and 12 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் 1ல் இருக்கிற அனிமலை என்ன காரணத்துக்காக ஹண்டிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அனிமல்னால் மனித வாழ்க்கைக்கு வந்து டேஞ்சரோ இல்லை இடையூறோ இருக்குது அப்படின்னா அது ஃபஸ்ட் ரீசன். அதுக்கடுத்து வந்து அந்த விலங்கு வந்து கொடுமையான வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை அதனோட பாடி பார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிசேபிள் ஆகிருக்கு, அதை வந்து ரெக்கவரே பண்ண முடியாது அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலைகளை அலோவ் பண்ணுவாங்க. இது மாதிரி இருக்கிற விலங்குகளை கொல்றதுக்கான பர்மிஷன் வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தான் தரணும். அதுவும் வந்து அவர் எழுத்து மூலமாக தான் தரணும். என்ன காரணத்துக்காக இந்த அனிமலை கொல்லறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஷெட்யூல்
2, 3 and 4 இதில் குறிப்பிட்டிருக்கிற விலங்குகளை கொல்லணும் அப்படின்னா அதுக்கான சர்க்கம்ஸ்டன்ஸும் இருக்குது. அந்த காரணங்களுக்காக மட்டும்தான் வந்து அந்த அனிமலை வந்து கொல்றதுக்கான பர்மிஷன் வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தருவாங்க. அது என்ன அப்படின்னா, அது ஹியூமன் லைஃப்க்கு வந்து இடைஞ்சலாக இருக்குது, இடையூறாக இருக்குது அப்படின்னா அது கொல்லணும். இல்லை வந்து அது டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்கு, கொடூரமான வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அது கொல்லாமல் விட்டோம்னா அது வந்து மற்ற விலங்குகளுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி அது ஹியூமனுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அது மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் அந்த அனிமலை கொல்லணும். ஸோ இந்த இடத்துல என்னென்னா, ஹியூமன் லைஃப்க்கு டேஞ்சராக இருந்தாலும் கொல்லணும், ஆர் ப்ராப்பர்ட்டி இன்க்ளூடிங் ஸ்டாண்டிங் கிராப்ஸ்க்கு இடையூறாக இருந்தாலும் அந்த விலங்கை கொல்லணும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஷெட்யூல் 1ல் வந்து ஸ்டாண்டிங் கிராப்ஸை பற்றி சொல்லல, பட் ஷெட்யூல் 2, 3 and 4 வந்து ஸ்டாண்டிங் கிராப்ஸ்க்கு இடைஞ்சலாக இருந்தாலும் அந்த அனிமலை கொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் ஷெட்யூலில் 1ல் மென்ஷன் பண்ணிக்கிற விலங்குகளை கொல்லணும் அப்படின்னா அதுக்கான ஆர்டர்ஸ் வந்து அவர் தான் இஷ்யூ பண்ணணும். அந்த பவரை வந்து வேறு யாருக்கும் டெலிகேட் பண்ணக்கூடாது. அது வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொடுக்கணும். அதுக்கான ரீசன்ஸும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். அதுவே ஷெட்யூல் 2, 3 and 4 அதை பொறுத்த வரலும் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் இல்லை அவரால் அப்பாயின்ட் பண்ணிக்க ஒரு அத்தாரைஸ்டு ஆஃபீஸர் வந்து அந்த ஹண்டிங்க்கான பெர்மிஷன் கொடுக்கலாம். ஸோ ஷெட்யூல் 1ல் குறிப்பிட்டிருக்கிற அனிமல்ஸை வந்து கொல்லணும் அப்படின்னா அது வந்து இண்டிவிஜுவலாக தான் பண்ணணும், குரூப்பாக போய் பண்ண முடியாது. அதுவே ஷெட்யூல் 2, 3 அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அனிமல்ஸ்னால் வந்து ஹண்டிங் வந்து குரூப்பாக பண்ணலாம். ஸோ அந்த ஆர்டர்ஸ் வந்து ரிட்டனில் தான் வந்து இருக்கணும். அதனோட ரீசன்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த பர்சனை வந்து எதுக்காக பெர்மிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஆக்டை பொறுத்தவரையிலும் செல்ஃப் டிஃபென்ஸ், அதாவது தற்காப்புக்காக வந்து விலங்குகளை கொல்றதை வந்து அலோவ் பண்ணுறாங்க. பட் அதுக்கான கண்டிஷன்ஸும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு நபர் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு, அப்போ ஒரு லியோபார்டு வந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவர் கொள்ளலாம், அது ஹண்டிங்காக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே நபர் வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டில் இல்லீகலாக நுழையிறாரு, அப்போது ஒரு லியோபார்டு அட்டாக் பண்ணுறப்போ அந்த லியோபார்டு அவர் கொண்டார் அப்படின்னா அது வந்து ஹண்டிங்காக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. தற்காப்புக்காக ஒரு விலங்கை கொல்றாங்க அப்படின்னா அந்த விலங்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். அதை வந்து யார் கொண்டாங்களோ அவங்க வந்து சொந்தம் கொண்டாடி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு நபர் தற்காப்புக்காக தான் இந்த விலங்கை கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு அந்த விலங்கினுடைய பாடி வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாருன்னா அது வந்து செல்ஃப் டிஃபென்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல ஹண்டிங்காக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஹண்டிங் சார்ஜஸ் அவர் மேலே போடுவாங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி.